அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயானில் ஒரு சின்ன உபதேசம் தான். நஹ்மதுல்லாஹ் அலீம் முஸல்லி வ முஸல்லிம் அலா ரசூலில் கரீம் மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وربك فكبر. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, பாக்கியமான அல்லாஹ்வுக்கு பிடித்த ஈதுல் அல்ஹா தியாக திருநாளிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அதிலும் சிறப்பாக ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றி அவருடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக என்னென்ன சுன்னத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், பெருநாள் தொழுகை ஈதுல் அல்ஹா அல்லது ஈதுல் ஃபித்ர் இரண்டு பெருநாள் தொழுகையும் எங்கு தொழுவது சிறந்தது? வருடம் வருடம் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மாளிகை போன்று இருக்கிறது. எனவே எங்கு தொழுதால் சிறந்தது, எவ்வளவு நன்மைகள், சவாபு, இது போன்ற சட்ட திட்டங்களை விளங்கி நாம் தொழுவதால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு நம்ம ஆளாகும். அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக சுத்தமாக நாம் வாஜிபான அந்த குளியலை குளித்துக் கொள்வது, சிறந்த ஆடைகளில் நம்மள்கிட்ட இருக்கிற புதிய ஆடைகளை உடுத்திக் கொள்வது, தக்பீர் கூறிக்கொண்டே பள்ளிக்கு வருவது, போகிற பொழுது வேறு ஒரு வழியில் போவது, பேர்ச்சம்பழம் உட்கொண்டு வருவது, அதே போன்று இந்த பெருநாள் தொழுகை முடித்துவிட்டு போய் காலை உணவை உண்பது, தங்களுடைய முடிகள் விஷயத்தில் அகற்ற வேண்டிய விஷயங்கள் குர்பானி கொடுத்த பின்னால் அகற்றிக் கொள்வது, இது போன்ற பல்வேறு விதமான சுன்னத்துக்களை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ, முஸ்லீமான ஆண்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து சொந்தக்காரங்க உறவினர்கள் அவர்களை சலாம் சொல்வது, முக மலர்ச்சியோடு பார்ப்பது, முசாஃபா கட்டி அணைக்குதல், மானக்கா செய்தல், இது போன்ற சுன்னத்துக்களை நீங்கள் இன்றைய தினத்தில் கடைபிடிப்பது ஆக சிறந்ததாக இருக்கிறது என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, எங்கே தொழுவது சிறந்தது என்பதாக நாம் பார்க்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக நம்ம வழி காட்டுறாங்க. லாஜிக்கான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் மக்கால மதீனால பள்ளிவாசலில் தான் தொழுகையை நிறைவேற்றுறாங்க. யாரோ பெரிய ஒரு திடல்லையோ அல்லது மைதானத்தில் போய் தொழுவலை. அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கிற பொழுது இன்றைக்கி பிரம்மாண்டமாக எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் இருக்குது, ஆனால் காலியாக இருக்குது, ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல். முதல் ஹதீஸ் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு உலகத்திலே பிடித்தமான இடங்கள் எதுங்க? பள்ளிவாசல் என்பதாக இருக்கிறது, மைதானம் என்பதாக வரல. அப்போ அந்த செய்தி நம்ம கவனிக்கணும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருநாள் தொழுகை தீவு திடலில் தொழுவது சிறந்தது, பெண்களை நீங்கள் அழைச்சிக்கலாம் என்பதாக ஹதீஸ் இருந்தாலும் அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் சொல்லுகிறார்கள், உலகத்திலே சிறந்த இடம் பள்ளிவாசல் என்பதாக சொல்லுகிறார்கள். மக்காவிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தொழுது ஹரம் ஷரீஃபில் தான் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். மதீனாவுக்கு போன பின்னாடி தான் அங்கே கீத்து கொட்டாயில் பள்ளிவாசல் கட்டப்பட்டு அங்கே தொழுவதற்கு இடம் போதாததால், நன்கு விளங்க வேண்டும், தொழுவதற்கு இடம் போதாததால் வாங்க ஒரு மைதானத்தில் போய் தொழுகலாம் என்பதாக சொன்னார்கள். அப்பையும் மழை பெய்தால் அதே கூடாரத்தில் பள்ளிவாசல் வந்தால் தொழுவாங்க. ஆனால் மக்கால இருக்கிற பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசல் ஹரம் ஷரீஃபில் தான் தொழுவ வச்சாங்க. அப்போ மக்கால இருக்கிற பொழுது சொல்லியிருக்கலாமா இல்லையா, வாங்க போய் மைதானத்தில் தொழுகலாம். அப்போ எங்கே தொழுவது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நம்மோடு ஹயாத்தாக இருந்திருந்தால் அவர்கள் கூறுவது பள்ளிவாசல் தொழ சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய அந்த ரஹ்மத்து, அந்த மலக்குமார்களுடைய துவா, ஹதீஸ் வழியாக நம்ம பார்த்தோன்னா புரியும் உங்களுக்கு. யார் பள்ளிவாசலுக்கு ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுகைக்கு வராங்களோ அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. திடலுக்கு போகிறவங்களுக்கு இந்த நன்மை கிடையாது. பள்ளிவாசல் தான் ஹதீஸில் வருது. ரெண்டாவது செய்தி,
பள்ளிவாசல் வரக்கூடிய அந்த அடியார்களுக்கு மலக்குமார்கள் அல்லாஹ் மகுஃபிர்லி வரஹம்னி, யா அல்லாஹ் இந்த அடியாரை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று பள்ளிவாசல் வருவதற்கு தான் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் தவிர தீவு திடல் போவதற்கு அல்ல. அதே போல யார் பள்ளிவாசலுக்காக வீட்டில் இருந்து ஒழு செஞ்சு வராங்களோ, எஹராம் அணிந்து ஒரு ஆஜி அஜ்ஜு செஞ்சா என்ன நன்மையை பெறுவாரோ அஜ்ஜி செஞ்ச நன்மை அவர் ஒழு செஞ்சு பள்ளிவாசல் வருவது மூலமாக தான் கிடைக்கிறது. இப்படி நிறைய ஹதீஸ்களை இன்றைக்குள்ள மார்க்க அறிஞர்கள் பள்ளிவாசல் இன்னைக்கு பிரம்மாண்டமாக மாளிகையாக இருக்கிற பொழுது நீங்கள் எதற்கு தீவு திடலில் போய் தொழுவுறீங்க? ஏன்னா இங்கே இவ்வளவு சிறப்பு இருக்கு, அங்க அந்த சிறப்பு இல்லையே, இங்க தொழுதாலும் கூடும் அங்க தொழுதாலும் கூடும் என்பதை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆக சிறந்தது ஏற்றமானது பள்ளிவாசலாக தான் இருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, இந்த 2 ஈது பெருநாள் வருகிற பொழுதும் நாங்கள் சுன்னத்தை கடைபிடிக்கிறோம், நாங்கள் நபி வழியை பின்பற்றுகிறோம், மற்ற பேர்லாம் ஷைத்தான் வழியை பின்பற்றுறாங்க. நல்லா யோசிக்கணும். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், இத்தனை சிறப்புகளும் பள்ளிவாசல் தொழ வரக்கூடியது தான் இருக்கு, மைதானத்துக்கு போறவங்களுக்கு இல்ல. அங்க போய் தொழுகை நிறைவேறினா தொழுகை கூடும் தான் இருக்கு. இன்னைக்குள்ள கால சூழ்நிலை இட வசதிகள்லாம் அதிகமாக இருப்பதால் எங்க தொழுவது சிறந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு மார்க்க சட்டங்களை புரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேர் தொப்பியே போடுறதில்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். நாங்கள் வருடத்திற்கு 2 பெருநாள்ல மட்டும் சுன்னத்தை கடைபிடிப்போம் என்று சில பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சுன்னத்துகள் என்பது காலம் முழுக்க கியாமத் நாள் வரைக்கும் உங்களால் எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ அத்தனையும் கடைபிடிக்க வேண்டும். சில பேர் முசாஃபா பண்றது ஒரு கையில தான் செய்யறாங்க. இது யார் சொல்லி கொடுத்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கையில் முசாஃபா செய்வார்கள். 2 கையில் முசாஃபா செய்து அந்த மனிதர் கையை என்னது இவங்க எடுக்கிற வரைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க, அவ்வளவு நேரம் கேப் இருக்கும். நீங்க அசால்ட்டா என்னது ஃபேஷன் மாதிரி ஒரு கையில கொடுத்துட்டு போறாங்க, தொப்பி போடுறது இல்லை. அப்ப இந்த சுன்னத்துக்கள் எல்லாம் கடைபிடிக்காதவர்கள் இங்க பெருநாள் தொழுகை மட்டும் நாங்கள் நபி வழியை பின்பற்றுகிறோம், சுன்னத்தை கடைபிடிக்கிறோம் என்பது இது முறையானதல்ல, சரியானதல்ல. எல்லாமும் சரிவரும் செய்வரும் தான் அல்லாஹ் ரசூல் விரும்புவார்கள். நீண்ட அமலை இஸ்திகாமத்தால் செய்யக்கூடியதுதான் அல்லாஹ் ரசூல் விரும்புவார்கள். சும்மா ஒரு சீசன் போன்று பெருநாள் தொழுகைக்கு மட்டும் நாங்கள் அங்கே போய் தொழுவோம், அது தீவு தொழில தொழுவது தான் சுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள். மக்காவில் இருக்கிற பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளியாசல்ல தான் அவங்க ஈது பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார்கள். மதீனாவுக்கு போன பின்னாடி இட பற்றாக்குறையால் கூட்டு போனாங்க, அதுவும் மழை வந்தோட பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த சட்ட திட்டங்கள்லாம் நீங்க விளங்கி அமல் செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருத்தத்திற்குரியலாம் ஆகும். ஏன்னா பள்ளிவாசல் என்று மலக்குமார்கள் தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இந்த அடியார் லொகருக்கு வந்தாரு, அசருக்கு வரலையே, மலக்குகள் தேடுவார்கள். மைதானத்தில் யார் தேடுவா? அப்ப நல்லா யோசிக்கணும். சட்ட திட்டங்களை விளங்கி ஒரு ஊர் ஜமாத்து கட்டுப்பட்டு அதனுடைய பள்ளிவாசல் இருக்கிறது, அங்குள்ள மக்கள் மஹல்லாவாசிகள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மஹல்லாவை சேர்ந்தவர்கள் அந்த மஹல்லாவில் தொழுவதுதான் சிறந்தது என்பது சட்டங்கள் தெளிவாக இருக்கிற பொழுது இன்னைக்கு எல்லாம் என்னது பிளவுபட்டு போது, பிரிந்து போது. யார் பிளவுபடுத்துகிறார்கள், யார் பிரிக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மஹல்லா ஒரு ஒற்றுமையை நீங்கள் பேணவன்னு சொன்னா பள்ளிவாசல் வந்து தொழுவுங்க. மற்ற வக்துக்கள் கூட சில பேர் வருகிறார்கள். ஆனால் இது போன்ற முக்கியமான 2 பெருநாள் தொழுகையில் பிரித்து பார்ப்பது என்பது அல்லாஹ் ரசூலுடைய அந்த விஷயத்திற்கு நம்ம கோபக்காரர்களாக ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பள்ளிவாசல் தொழுகை வருவதற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் இருக்கிறது. மலக்கு அவர்கள் துவா செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பள்ளிவாசல்ல தான் அவங்களுக்கு இறங்குறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களை விளங்கி இன்ஷா அல்லாஹ் சரியாக நம்முடைய பள்ளியில் 7:30 மணிக்கு 7 மணிக்கு தக்பீர் சொல்லப்பட்டு 7:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஈதுல் பெருநாள் தொழுகை சரியாக நடைபெறும். அனைவரும் பள்ளிவாசல் வருவது போல செய்துவிட்டே வந்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ சட்டத்திட்டங்களை விளங்கி அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நாம் செய்கிறோம், எதுவும் மாற்றாக செய்யவில்லை. புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானாக. யாருக்கு புரியவில்லையோ விளங்கவில்லையோ, யார் பிளவுபடுத்துகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து அவர்களும் தொலை வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் நஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.